அருணா பிளைவுட் மாடியில் என்னோட வீடு. அப்பார்ட்மெண்ட் மேலே இருந்து நான் பார்க்குறேன். கண்டினியூஸாக அந்த ரோட்லேருந்து ரொட்டி எனக்கு என்ன தெரியும்னா ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்குது. ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்குது. இந்த ரோட்டில் வருது, அந்த ரோட்டில் வருது. இந்த கட்டு கரெக்டாக குங்குமசி ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு இருக்கு. இந்த கட்டில் உள்ள வரோம், திருப்பி இந்த ரோட்டில் போகிறோம். எல்லா ஆம்புலன்ஸ் எம்டியாக போகுது. எதுக்காக அந்த ஒரு விளம்பரம்? ஆம்புலன்ஸ் வந்து நாங்கள் நிப்பாட்டி கேட்டோம் அப்படின்னா போலீஸ்காக அடிக்கிறாங்க. என்ன பண்றது? எதுக்கு சார் ஆம்புலன்ஸ் உள்ள வருது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இன்னும் பேசுறாங்க. கூட்டம் தானே, அதுதானே. வண்டி வரப்ப மட்டும் ஏன் மக்களை போட்டு தடி அடிச்சு விலைக்கு விடணும்? அவர் வண்டி, நான் இந்த இடத்துல நிக்கிறேன், அவர் வண்டி போயிட்டு இருக்கு. அவ்வளவு நேரம் ஒரு பரபரப்பே இல்லாம இருந்த இடத்துல விஜய் வரப்ப கூட அந்த பரபரப்பே இல்ல. அவரை பார்க்கணும்னு சொல்லி மக்கள் ஆர்வமா இருந்தாங்க. ஆனா என்ன இன்சிடென்ட் தெரியல, ஒரு டிஜிபி வண்டி வருது, முன்னாடி ஒரு 10-15 காட்ஸ். அப்ப எங்க இருந்து வந்தாங்க? அந்த காட்ஸ்ல எங்க இருந்து வந்தாங்க? அது வரைக்கும் எங்க இருந்தாங்க? நீங்க பேசுறதுல இருந்து எனக்கு என்ன ஆதங்கம், நான் விஜய் கட்சியோ எந்த கட்சியோ கிடையாது. நான் என் குழந்தை, எனக்கு 12 வயசு குழந்தை. இன்னைக்கு 12 வயசு குழந்தை 3 பேர் இறந்துட்டாங்க. அந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு பையன், நேத்து என் குழந்தை இருக்கு, ஏதாவது இன்சிடென்ட் இருந்தா என்ன நானும் இதே மாதிரி தான் நின்றுக்கணும். அந்த இடத்துல எனக்கு பரிதாபமா இருக்கு. இப்போ இந்த இருந்து ரோட்ல இருந்து ஆப்போசிட்ல இருந்து நான் இங்க என்ன நடக்குன்னு பாக்குறதுக்கு நேத்து நைட் 12 மணிக்கு நான் ஜிஹெச்ல இருந்தேன் சார். எனக்கு இந்த ஊருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் இந்த ஊருக்கு வந்து இன்னும் 6 மாசம் தான் ஆகுது. என்னோட நேட்டிவ் பழனி. என் குழந்தைய இங்க வேலைக்காக நான் வந்திருக்கேன். ஆனா இப்ப விஜய் பாக்கணுக்காக வந்து 13 வயசு குழந்தைய எத்தனை பேர், ஒரு வயசு இத்தனை பேர் இழந்துட்டு நிக்கிறாங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடியே வந்தாரு. வந்தப்ப இவ்வளவு கூட்டம் வந்துச்சு சரிங்களா? அப்ப நெரிசல் இருந்தாலுமே அப்பயே யோசிச்சிருக்கணும்ல. வருஷத்துக்கு ஒரு வர எடப்பாடி ஐயாவுக்கு இவ்வளவு கூட்டம் வர்றப்ப, அப்ப இது வரைக்கும் கருணை வர்றப்ப ஒரு கட்சி தலைவர் வர்றப்ப எவ்வளவு கூட்டம் கூடும்? அப்ப இந்த இடத்த எதுக்கு நம்ம கொடுக்கணும்? நீங்க சொல்றதை வச்சு பாக்குறப்போ ஒன்னு தடியடி, இன்னொன்னு ஆம்புலன்ஸ் சொல்ல வந்தது, மூணாவதா இந்த பவர் கட்டணம். இது மூணும் தான் இந்த நெரிசல் காரணம் நினைக்கிறீங்களா சார்? நெரிசலுக்கு காரணம், முதல் காரணம்னா போலீஸ் சார். இந்த இடத்துக்கு அப்ரூவல் கொடுத்துருப்பாங்கல்ல, இத்தனை பீப்புள் தான் இங்க வரணுங்கிறது இல்லாம அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஒரு போலீஸ் அந்த என்எஸ் பேரிகேட் போடுறாங்க. இத்தனை பீப்புளுக்கு மேல நம்ம உள்ள வந்துட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? தெரியுங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல இதுக்கு அதிகமா நீங்க போகாதீங்கமா, போனா உங்களுக்கு தான் பாதிப்பு இருக்குங்கிறத காவல்துறை எச்சரிக்கணுமா இல்லையா பொதுமக்களை? ஏன் அதை எச்சரிக்கல? விஜய் சார் அங்க வந்திருக்காரு, விஜய் சார் அங்க வராரு, அங்க பப்ளிக் அங்க அவ்வளவு கூட்டமா இருக்கு, ரவுண்டானத்துல அவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னா அங்க என்ன பண்ணணும்? போலீஸ்காரங்க அவ்வளவு போலீஸ் போர்ஸ் போட்டு நம்ம இதுக்கு மேல உள்ள போகாதீங்க, பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்கு, உங்களை பாதிக்க முடியும். இங்க இருந்து சார் இப்ப ஆம்புலன்ஸ் வந்து நீங்க அப்படி எச்சரிக்கை இருந்தா ஃபயர் சர்வீஸ் போது இங்க வந்துச்சா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபயர் சர்வீஸ் கொண்டு கொடுக்குறாங்க. இதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. பவர் கட் எப்படி ஆச்சு? பவர் கட் தடியடி முதல் காரணம். என்னோட கூட வேலை செய்யற நண்பர் இன்னைக்கு நான் உள்ள போயிட்டு அவர் விசாரிக்கிறப்ப அவர் பக்கத்துல இருந்தப்ப நான் தடி அடிச்சனாலதான் மக்கள் வந்து பயந்து பின்னாடி போய் பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமா சாட்சி விட்டாங்க. அப்ப அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுக ஆரம்பிச்சாங்க, மக்கள் மேலேயே விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அடுத்து தடியடி முடிஞ்ச அடுத்த செகண்டே பவர் கட்டு. அப்ப தடியடி பவர் கட்டுனா அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு கண்ணு எப்படி தெரியும்? யார் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. திட்டமிட்டு செய்யப்பட்ட இது திட்டமிட்டு செய்யப்பட்டதுன்னு சொல்ற மாதிரி இது இன்னைக்கு தான் நடக்குதா? 4 கூட்டத்தில் இது நடந்துகிட்டு இருக்கு.